சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எடப்பாடியோட இன்டர்பிரிட்டேஷன் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு எப்படி விளையாட முடியுங்கிறத விளையாடி இருக்க எடப்பாடி. அவர் சொல்கிறாரு அமித்ஷா கூட்டணி அப்படின்ற மட்டும்தான் சொன்னார், ஆட்சின்னு சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு போகிறார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சப்போசிங் ஆன் இட்ஸ் ஓன் அதிமுக மெஜாரிட்டி வந்துட்டு வச்சுங்க, கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உறுதிமொழி கொடுக்கணும்னு கேட்டாராம் எடப்பாடி அமித்ஷாட்டு. அமித்ஷா கிட்ட என்ன உறுதிமொழி, என்ன வாட் இஸ் இன் மைண்ட், என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டாராம். நீங்க வந்தா என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டாடுவீங்க, இன்க்ளூடிங் கச்சத்தீவு, எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போடுங்க. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுட்டு அது பேசிஸில் நம்ம தேர்தலை சந்திப்போம். ஓகே. ஸோ பாஜகவும் இறங்கி வந்திருக்கு. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் வந்து தமிழ்நாடு அரசியலில் கட்சி சார்பில் ஈடுபட மாட்டேன், கட்சியோட ஒர்க் கமலாலயத்துல இருந்து உட்காந்துட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த வாரம் பிஎம்ஐயும் ஹோம் மினிஸ்டரையும் சந்திக்கிறார். பிஎம் சொல்ல போறாராம், அவருக்கு 2-3 போஸ்ட் ஆஃபர் பண்ணிருக்காங்க. முன்ன வந்து பாஜகவோட தேசிய பொதுச் செயலாளர் பதவி, வெரி பவர்ஃபுல் போஸ்ட் இன் பிஜேபி. ஓகே. ஆல் இந்தியாவோட பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் பதவி. பதவி விட்டு முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணார். ஸ்பீடா வந்தங்க, இப்ப ஸ்பீட் பிரேக்கர், இப்ப ஏறி இறங்கி திருப்பி ஸ்பீடா பிடிக்கணும். அதை வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஸ்பீடு நிறுத்தி ஸ்லோவா போறது ஒரு வருட காலம். தேர்தல் 26 வரைக்கும் நயினார் இருப்பாரு. தேர்தல் முடிஞ்சு கூட்டணி ஆட்சி அமைச்சோ இல்ல அதிமுக ஆட்சி அமைச்சோ வந்த பிறகு திருப்பி அண்ணாமலை தலைவராக கொண்டு வருவார். பிஎம்கே ஓட் டிரான்ஸ்பர் பண்ணிய வாக்குகள் பாஜகவுக்கும் அதிமுக எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு அன்புமணிக்கு போஸ்ட் கொடுத்து, ஏன்னா அடுத்த எலெக்ஷன் இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு ஜி.கே. வாசன், அன்புமணி எல்லாரும் கொடுக்கறதா ஒரு பிளான் வச்சிருக்காரு. மினிஸ்ட்ரி இடம் ஏன்னா ரீஷபிள் நடக்க போகுது அப்ப சொல்லியிருக்காங்களாம். அதனாலதான் வந்து அன்புமணி வந்து கராரா இருக்காரு, நம்ம என்டியோட தான் போகணும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். குறிப்பாக இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் சார், செக்ரட்டரியேட்ல எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் பிரஸ் பார்த்தாரு. அவர்கிட்ட சில பல கேள்விகள் கேட்டாங்க. இந்த அமித்ஷா பிரஸ் மீட் சம்பந்தமா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை வந்து அமித்ஷா சொன்னாரு. அந்த கூட்டணி ஆட்சிக்கு நீங்க உடன்பாடா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கேட்கும் போது, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தானே தவிர அது கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு அவர் ஒரு இன்டர்பிரிட்டேஷனை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காரு. அமித்ஷா சொன்ன கூட்டணி ஆட்சியும் எடப்பாடி சொன்ன கூட்டணி ஆட்சியும் ஒன்னா என்ன சார்? அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக தமிழ்நாட்டை வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா அது கூட்டணி ஆட்சியா இருக்காதா இல்ல அதிமுக ஆட்சியா தான் இருக்கும்? அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? எடப்பாடியோட இன்டர்பிரிட்டேஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு எப்படி விளையாட முடியுங்கிறத விளையாடி இருக்க எடப்பாடி. அமித்ஷா சொன்னது கூட்டணிங்கிறது, அவர் சொல்றாரு அமித்ஷா கூட்டணி அப்படின்ற மட்டும் தான் சொன்னாரு, ஆட்சின்னு சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு போறாரு. ஓகே. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சப்போசிங் ஆன் இட்ஸ் ஓன் அதிமுக மெஜாரிட்டி வந்துட்டு வச்சுங்க, கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு 2 மந்திரி பதவி கொடுப்பாங்க, ஒரு மினிஸ்டர், ஏதாவது ஒரு சபாநாயகர் இல்லை துணை சபாநாயகர் அந்த மாதிரி கொடுத்து பண்ணலாமே தவிர ஆட்சியில பங்குன்னு கேட்க முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி இருந்தால் இல்லையா, மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தது, உங்களுக்கு வந்து பாஜகவோட ஆதரவு தேவைப்பட்டது, 20 MP 20 MLA 30 MLA தேவைப்பட்டதுன்னா அப்ப கண்டிப்பா கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். இதை முடிவு பண்ண போறது எடப்பாடியோ அமித்ஷாவோ இல்லை, தமிழக மக்கள் தான் தேர்தலில் முடிவு பண்ணும். ஏன்னா இப்போ உட்காந்து என்னோட பேசலாம், முழு ஆட்சிக்கு வரலாம்னு. கலைஞர் அப்படிதான் பேசினாரு, அவரே மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் கொடுத்தாரு. ஆனாலும் கூட்டணி ஆட்சி அவருக்கு கூட்டணி ஆட்சி ஒத்துக்கல. அந்த மாதிரி இவரு கலைஞர் மாதிரி இவரும் தைரியமா கூட்டணி வேண்டாம், நான் மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுப்பேன்னு ஒத்துப்பாரா? அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலியா ஒரு திறம்பட நடந்துப்பாரா அப்படிங்கிற கேள்வி வருது. இதுல என்னன்னா, கூட்டணி ஆட்சின்னு வந்ததுன்னா என்ன, ஏன் நீ கேட்கலாம், ஏன் பயப்படுறாங்கன்னு கேட்கலாம். என்னத்தால அதிமுக பயப்படுது கூட்டணி ஆட்சி? இப்ப காமன் மினிமம் பிளான் போட போறாங்க, காமன் மினிமம் அஜெண்டா, காமன் மினிமம் ப்ரோக்ராம், சிஎம்பி காமன் மினிமம் ப்ரோக்ராம். அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல என்னெல்லாம் சொல்லிருக்காருன்னா, எடப்பாடி இஸ்லாமியர்களுக்கு சலுகைகள் அறிவிங்க, ஏன்னா இஸ்லாமியர் வாக்கு எங்களுக்கு வரணும், சிறுபான்மையினர் வாக்கு எங்களுக்கு வரணும்,
அவங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி இப்போ வக்ஃப் போர்டில் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இது மோடி தான் பண்ணாருன்றாங்க. வக்ஃப் போர்டு வந்து இஸ்லாமியருக்கு நல்லது தான் பண்ணியிருக்கே தவிர கெட்டது பண்ணல. இருந்தாலும் அந்த எதிர்கட்சிகள் திருப்பி விடுது அந்த மாதிரி. அந்த பாயிண்ட் சொன்னானா அமித்ஷா சொன்னாரா, கண்டிப்பாங்க நம்ம வந்து இஸ்லாமியர் வாக்கு நமக்கு தேவை தான். தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் வந்து யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாது. நம்ம அந்த காமன் மினிமம் பிளான்ல உட்காந்து பேசி என்னென்ன அவங்களுக்கு நல்லது பண்ண முடியும், தட் இஸ் ஆட்சி அமைச்சால், அதிமுக ஆட்சி அமைச்சால் அவங்களுக்கு என்னது நல்லது பண்ண முடியும். ஏன்னா மோடி இஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், மோடி இஸ் ஃபார் இஸ்லாமியர். அது சொன்னாராம். மோடி ஜெயிச்சதுக்கு காரணமே குஜராத்தில் இஸ்லாமியர் தான் பழனிசாமி, அதை மறந்துடாதீங்க. மோடி குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆனது காரணமே இஸ்லாமிய வாக்கு தான். ஏன்னா குஜராத்தில் வந்து இஸ்லாமியர் அதிகம். அந்த ஒரு கணக்கு கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மோடிக்கு என்னைக்குமே இஸ்லாமியர் மீது ஒரு வெறுப்போ கோபமோ கிடையாது. கோத்ரா கலவரம்லாம் இருக்கு. கோத்ரா கலவரம் வந்து அதுக்கு டைரக்டா மோடியை சொல்ல முடியாது. மோடி பீரியட்ல நடந்ததை தவிர டைரக்டா மோடி அப்படி பார்த்தீங்கன்னா வேங்க வயலுக்கு சிஎம்க்கு சம்மந்தம் கிடையாது. அவர் ஆட்சியில் நடந்தது. அவர் ஆட்சியில் நடந்தப்பட்டு அது வந்து அது இந்தியாவுக்கு ஒரு தலைகுனிவான்னு கேட்டீங்கன்னா தலைகுனிவு தான். ஆனால் அதுக்கும் மோடிக்கு டைரக்டா கனெக்ஷன் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஆகவே அந்த மாதிரி ஒரு பிளான், இந்த காமன் மினிமம் பிளான் என்ன இருக்குன்னா, பாஜகவோட நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையா பிளான் பண்ண போறாங்க. ஹிந்தி திணிக்க மாட்டாங்க, ஹிந்தி நீட்டு இதெல்லாம் கிடையாது, இந்தியை பத்தி பேசக்கூடாது, இந்தியை திணிக்க மாட்டோம்னு அஷூரன்ஸ் கொடுக்கணும், நீட் பத்தி பேசக்கூடாது. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நீங்க ஜல்லிக்கட்டை பத்தி பேசுங்க, அதெல்லாம் பேசுங்க. என்னென்ன மத்திய அரசாங்கம் என்னென்ன பண்ணிருக்கு தமிழ்நாட்டில் அதெல்லாம் பேசுங்க, அதெல்லாம் வேணாங்களே. ஆனா தமிழ்நாட்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு உறுதிமொழி கொடுக்கணும்னு கேட்டாராம் எடப்பாடி அமித்ஷாட்டு. அமித்ஷா கேட்ட என்ன உறுதிமொழி, என்ன நீங்க என்ன வாட் இஸ் இன் யுவர் மைண்ட், என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டாராம். இல்லை சார், இப்போ வந்து திமுக சொல்லுது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுக்கவே மாட்டேங்குது, மத்திய அரசாங்கம் பிடுங்கி வச்சுக்கிச்சு, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த நிலுவைத் தொகையெல்லாம் வரல, நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க. அது வந்து பாஜக தான் காரணம் சொல்றாங்க. அது பொய்ன்னு நம்ம நிர்மலா சீதாராமன் ப்ரூவ் பண்ணாட்டு கூட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டு கொண்டாடுவீங்க, இன்க்ளூடிங் கச்சத்தீவு, எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போடுங்க. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுன்னு அது பேசிஸில் நம்ம தேர்தலை சந்திப்போம். ஓகே. ஸோ பாஜகவும் இறங்கி வந்திருக்கு. பாஜகவும் அதிமுகவோட ரொம்ப முரண்டு பிடிக்காம காமன் மினிமம் அஜெண்டா, தட் இஸ் இதை தவிர வேற எந்த மேட்டரும் பேசக்கூடாது. இப்போ வந்து திமுகவின் வேட்பாளர்கள், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஒரு பிரீஃப் கொடுக்கப்படும். ஓகே, இந்த மேட்டர் தான் நீங்க பேசணும், இந்த மேட்டர்லாம் பேசக்கூடாது, இந்த மேட்டரை பத்தி பேசணும், சிறுபான்மையினர் திட்டி பேசக்கூடாது, இஸ்லாமியரை வந்து மரியாதையா ட்ரீட் பண்ணோம், அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன்னா எடப்பாடி மாத்தி 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 சொன்னது இஸ்லாமியர் வாக்கு எங்களுக்கு வராம போச்சுன்னா என்ன பண்றது, பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால இஸ்லாமியர் ஓட்டு வராதுன்னு சொல்ல முடியாது. 60-40 வரலாம், 60 டிஎம்கேக்கு போகும், 40 வரலாம், இல்லை 70 டிஎம்கே போகும், 30 வரலாம். ஆனா அண்ணாமலை வந்து எப்படி ஒரு தண்ணீர் இல்லா தலைவரா இருந்த மாதிரி அந்த தைரியமா அந்த அப்ரோச் வந்து எடப்பாடிட்ட இல்ல. இன்னும் பயப்படுறாரு, எப்படி தேர்தல் நடக்குமோ, எப்படி ஜெயிக்க முடியுமோ அப்படின்னு. அந்த பயத்தை அமித்ஷா சொன்னா நாங்கெல்லாம் இருக்கும், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இஸ்லாமியர் வாக்கு வர்றதுக்கு உண்டான ஹெல்ப்லாம் நாங்கள் பண்ணித்தரோம். காமன் மினிமம் அஜெண்டால நம்ம ரெண்டு கட்சியும் என்ன பண்ண போறது, தேர்தல் 26 தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் ஒரு 4 திட்டங்கள் அறிவிக்கிறோம். குழந்தைங்களுக்கு படிப்பு நல்ல நவோதயா பள்ளிக்கூடம் கொண்டு வரும், முக்கியமான மேட்டர், நவோதயா பள்ளிக்கூடம் கொண்டு வரும். நவோதயா பள்ளிக்கூடங்களை வந்து எம்ஜிஆர் எதிர்த்தாரு சார், எடப்பாடி பழனிசாமி ஓகே எம்ஜிஆர் எதிர்த்தார். ஏழைங்களுக்கு இலவசமா இல்ல ரொம்ப குறைந்த முறையில் ஃபீஸ் கிடைக்கிற ஒரே காரணம் நவோதயா பள்ளிக்கூடங்கள் தான். அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கேந்திரிய வித்யாலயா இருக்கு, கேந்திரிய வித்யாலயம் எதிர்க்க முடியுமா உங்களால? அது மத்திய அரசாங்கத்தோட பள்ளிக்கூடம் தானே. அங்க மாதிரி ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்டாண்டர்ட் அட்மிஷனே கிடைக்காது. முன்னெல்லாம் ஒரு எம்பி 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கையெழுத்து போட்டு 10 சீட் எம்பி கொடுத்துருந்தாங்க. மோடி ஒழிச்சார் அது. ஏன்னா 10 லட்ச ரூபா வருஷத்துக்கு பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கிளீனா அந்த ஸ்கீமே அபாலிஷ் பண்ணிட்டார். எம்பி கோட்டா கிடையவே கிடையாதுன்ட்டார். அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களாம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஐடி, கிண்டி இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டின்னு போறதுங்க. நம்ம தமிழ் பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகள்லாம் எஸ்எல்சியே தாண்ட மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டாராம். சார் இந்தியா விட நாம தான் சார் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமா இருக்கு. இதெல்லாம் 50% சொல்லிக்கலாமா? ஆனா 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 3ஆம் கிளாஸ் படிக்கிற தமிழ் புக்கை படிக்க தெரியல. இதான் உண்மை. இது வந்துட்டு ஒரு ஹெட் மாஸ்டர் என்கிட்ட சொன்னார், 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 3ஆம் கிளாஸ் இங்கிலீஷும் தெரியல, 3ஆம் கிளாஸ் தமிழும் தெரியல. ஸோ இப்போ பல்வேறு வகையான அமைப்புகளை வச்சு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுட்டு அதுலேருந்து வரலான்னு ஒரு பிளான். ஸோ நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, எடப்பாடி பிளஸ் அமித்ஷா கூட்டணி பத்தி இப்போ அமித்ஷா சொன்னார், அவர் பேசுறது பேசட்டும்,
யாரோ சொன்னாங்களா டெல்லி அமித்ஷா இந்த மாதிரி பேசினா எடப்பாடி, லெட் ஹிம் டாக், வாட் இஸ் தேர், அவர் பாட்டு பேசிட்டு போறாரு, நம்ம ஏன் தடுக்கணும், பேசிட்டு போட்டோம், நம்ம தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த அப்புறம் பார்த்துக்கலாம். அமித்ஷா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு கூட்டணி ஆட்சியா வரப்போறதுன்னு. ஆனா இப்பவே சொல்லி அவங்க மனசு வருத்தப்பட வைக்க வேண்டாம். ஏன்னா அவங்கள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்ததே பகீரத பிரயத்தனம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுல போய் அவங்க மனசு வருத்தப்படி பண்ணி அப்புறம் ஏதாவது போச்சுன்னா, அதான் சொல்லிட்டாராம், யாரும் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏதாவது பிரச்சனைன்னா கோஆர்டினேஷன் கமிட்டி ஒன்று போட போறோம். ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன், பொன்னார், தமிழிசை, இவங்கெல்லாம் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் கோஆர்டினேட் கமிட்டி. அந்த கோஆர்டினேட் கமிட்டி தான் சீட்டு பேரம் பேச போகுது. தனியா மாநில தலைவர் கமிட்டியில் இருப்பார். ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அந்த குழு வந்து தான் போய் உட்காந்து எந்தெந்த சீட் ஐடென்டிஃபை பண்ணி டெல்லிக்கு எடுத்துட்டு போய் அப்ரூவல் வாங்கிட்டு வரும். அந்த குழு எடுக்கிறதுனால நாளைக்கு தனிப்பட்ட ஒருத்தர் நாள் தான் கட்சி தோத்துதுன்னு ப்ராப்ளம் வரக்கூடாது. தனிப்பட்ட ஒருவர் முடிவு அப்படிங்கிற பேச்சு வரக்கூடாது. குழு அமைக்க போட்டிருக்காங்க. அந்த குழு தான் ஷீட் ஷேரிங் பண்ண போறது, யாருக்கு என்ன தொகுதி ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ண போறது. ஆனா பாஜக அவனுக்கு சொல்லித்தான், எல்லா தொகுதியிலையும் போட்டி போடாம எங்க நமக்கு வெற்றி அதிகமோ அங்க மட்டும் போட்டி போட்டா போதும், மீதியை வந்து நம்ம கூட்டணி கொடுத்துருவோம், கட்சிகளுக்கு கொடுத்துரும். வெற்றி நம்ம இது போன வாட்டி என்ன பண்ணாங்க, எல்லா தொகுதி எந்தெந்த தொகுதி தோல்வியோ அங்கெல்லாம் போட்டாங்க. இந்த வாட்டி செலக்ட் பண்றது கோஆர்டினேட் கமிட்டியோட வேலை. எந்தெந்த தொகுதி நமக்கு சேஃப் தொகுதி, அதுல வந்து ஏடிஎம்கே பேசி அந்த தொகுதியை வாங்குறதா நம்மளோட ஐடியான்னு பிளான் பண்ணிருக்கு. ஓகே சார், குறிப்பாக மாநில தலைவராக நயினார் அவர்கள் இன்று பொறுப்பேற்று கொண்டார். குறிப்பாக இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அண்ணாமலையுடைய ரோல் இனிமே என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? நயினார் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். புதிய தலைவராக பொறுப்பேற்கிறார். சிறந்த மனிதர், அதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஜென்டில்மேன். அவர் நயினாரை பத்தி பண்ணையார்னு சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் ஜென்டில்மேன் பண்ணையார்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து யார் மனதையும் புண்படுத்த மாட்டார். அவர் ஒரு அவர்கிட்டேருந்து ஒரு கடும் சொல்லோ சுடு சொல்லோ வந்து நான் பார்த்ததில்லை. எல்லாத்தையும் அரவணைச்சுன்னு போவார். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, முன்னாடி இருந்த அண்ணாமலை இவருக்கும் ஆட்டோமேட்டிக்காவே கம்பேரிசன் ஆரம்பிச்சிடும். அது என்ன விரும்பலையோ, அண்ணாமலை இருந்தா இப்படி பண்ணியிருப்பாரோ, அண்ணாமலை இப்படி பண்ணியிருந்தாரு, அது வந்து ஒரு நேச்சுரல் கராரி மாதிரி தான் இருக்கும். ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் வந்து தமிழ்நாடு அரசியல்ல கட்சி சார்பில் ஈடுபட மாட்டேன், கட்சியோட ஒர்க் கமலாலயத்துல வந்து உட்காந்துட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் என்னோட கேம்பெயின் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ டெல்லியில வந்து இப்போ இந்த வாரம் பிஎம்மையும் ஹோம் மினிஸ்டரையும் சந்திக்கிறார். போயிட்டு வந்துட்டார். இமயமலை போயிட்டு வந்துட்டாரு. ஏன்னா டெல்லியில பிஎம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. பிஎம் அப்பாயின்மெண்ட் அடுத்த வாரம் கூப்பிட்டு இருக்காங்க. டெல்லியில வேஸ்ட் பண்ண வந்துட்டாரு. பிஎம் அப்பா சொல்ல போறாராம், அவருக்கு 2-3 போஸ்ட் ஆஃபர் பண்ணிருக்காங்க. முன்னு வந்து பாஜகவோட தேசிய பொதுச் செயலாளர் பதவி, வெரி பவர்ஃபுல் போஸ்ட் இன் பிஜேபி. ஆல் இந்தியாவோட பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் பதவி. 2வது போஸ்ட் வந்து அவருக்கு மத்திய மந்திரி சபையில அகாமடேட் பண்ணலாம் அப்படின்னு. 3வது வந்து அஜித் தோவல் வந்து இன்னொரு ரிட்டையர் ஆகாம உட்காந்துருக்காரு. அவர் போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. ரவியை கேட்டாங்களா, ரவி சொன்னாராம் யோசிச்சு சொல்றேன். NSA டைரக்டரா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், அந்த போஸ்ட் அண்ணாமலை கொடுக்க ஆஃபர் பண்ணாங்களாம். அவன் அண்ணாமலை சொன்னாலும் அது ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி, ரிட்டையர் ஆனவங்களாம் இருக்க போஸ்ட், நீங்க கவர்னர் மாதிரி நான் இன்னும் ஆக்டிவா இருக்கேன், அப்புறம் வேணா ஒரு 30 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம், இப்ப தேவையில்லை. நான் ஒண்ணு சொல்றேன், நான் தமிழ்நாட்டுல கேம்பெயின் பண்றேன், தேர்தல் போது கேம்பெயின் பண்ணி தரேன். என்னுடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரையும் அப்படியே லட்டு மாதிரி பிஜேபி அதிமுக உடனே போட வைக்கிறேன். எனக்கு எந்த விதமான மனமாச்சரியமும் கிடையாது. ஐ வில் கேம்பெயின் ஃபார் பிஜேபி ஏடிஎம்கே அண்ட் ஐ வில் மேக் ஷூர் தட் தி பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கம்ஸ் டு பவர். ஆட்சிக்கு வரும். நம்மளோட ஒரே கொள்கை திமுக அகன்றோம். ஆகவே தேர்தலில் வந்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்வாரானா, இப்ப இருக்க கண்டிப்பா பிரச்சாரம் செய்வார். அதிமுக பண்ணுவாரானா அது கொஞ்சம் டவுட்ஃபுல். பட் அது கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாம் மறந்துட்டு மறப்போம் பண்ணிப்போம்னு. அதே நேரத்தில் ஒண்ணு கவனிக்கணும், அவர் ஒரு பேச்சில் வந்து அவர் பதவி விட்டு எங்கிறதுக்கு முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணார். ஸ்பீடா வந்தங்க, இப்ப ஸ்பீட் பிரேக்கர், இப்ப ஏறி இறங்கி திருப்பி ஸ்பீடா பிடிக்கணும். அதை வந்து அண்ணாமலை ஆதரவாளர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஸ்பீடு நிறுத்தி ஸ்லோவா போறது ஒரு வருட காலம். தேர்தல் 26 வரைக்கும் நயினார் இருப்பாரு. தேர்தல் முடிஞ்சு கூட்டணி ஆட்சி அமைச்சோ இல்ல அதிமுக ஆட்சி அமைச்சோ வந்த பிறகு திருப்பி அண்ணாமலை தலைவராக கொண்டு வருவான்னு சொல்றாங்க. எவ்வளவு நடக்க போறதுன்னு தெரியல. ஆனா அப்படிதான் வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. அண்ணாமலை திருப்பி மறுபடியும் தலைவராக வந்துருவாரு, வந்து எங்க விட்டாரோ
அதே இடத்துல திருப்பி தொடருவாரு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போக போக தான் நான் பார்க்கணும். ஓகே சார். அப்படின்னா வந்து தமிழ்நாட்டுல தான் அவர் பாலிடிக்ஸ் பண்ண போறாரா? தமிழ்நாடு தான் பாலிடிக்ஸ் பண்ண போறாரு. டெல்லிக்கு போறது டெல்லிக்கு போறதுல அப்படி அகில இந்திய பொதுச் செயலாளர் பதவி ஒத்துண்டா கூட வாரத்துல 2-3 நாள் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப எல் முருகன் மந்திரியா இருக்காரு, தமிழ்நாட்டிலே தான் இருக்காரு. ஆமா, ஒன்றும் போன மாதிரி தெரியலையே. ஆளுநர்கள் அப்படி இல்லை. சிபி ராதாகிருஷ்ணன், எல் கணேசனும் தமிழ்நாட்டை வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே சண்டே வரலாம், ஃபேமிலியை பார்க்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஆனா அவர் அப்படி இல்லை. ஆகவே இப்போ எல் முருகன் மாதிரி தமிழ்நாடு அரசியலை கையில எடுத்து மேபி இப்படி வேணா பண்ணிக்கலாம். அகில இந்திய பொதுச் செயலாளர் வாங்கிட்டு தமிழ்நாடு இன்சார்ஜ்னு அவரை போடலாம். இப்ப போட்டிருக்காங்களே சுதாகர் ரெட்டி, அந்த மாதிரி கிஷன் ரெட்டி, அந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு இன்சார்ஜ் ஒரு பொறுப்பு ஏதாவது கொடுத்து பண்ணலாம். சார், அண்ணாமலையும் பண்டி சஞ்சயையும் கம்பேர் பண்ணிலாம் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பேரிசன் சரிதானா? பண்டி சஞ்சய் என்ற ஒரு பாஜகவோட தலைவர் தெலுங்கானால இன்னைக்கு மினிஸ்டர் அப்படி உழைச்சார். சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படி உழைச்சார். அந்த அந்த மாநிலத்தில் அந்த கட்சியை 0லேருந்து ஒரு 60-70 வரைக்கும் கொண்டு போனது ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அவர் தான் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சொல்லியாச்சு. அவருக்கு உண்டான மரியாதையும் கொடுத்தாங்க. அவர் வந்து அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பண்டி சஞ்சய் இஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நாட் ஆர்டினரி மேன். எலெக்ஷன் முன்னாடி கரெக்டாக அவர் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு வேற யாரோ ஒருத்தர் போட்டாங்க. பாஜக படுதோல்வி அடைஞ்சது. கிஷன் ரெட்டி போட்டாங்க, படுதோல்வி அடைஞ்சது. அங்க வந்து திருப்பி வந்து ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் வந்து முதலமைச்சராக வந்துட்டார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை எடுத்தது பாஜக பின்னடைய வரும். அவரோட ஆதரவாளர்லாம் பேசுறாங்க. ஓரளவு இதுல உண்மை இருக்கு. ஏன்னா இப்போ பண்டி சஞ்சய் எடுத்தவங்களால அண்ணாமலை எடுக்கிறது எவ்வளவு நேரம் ஆகுது? அதே தப்பை தான் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அண்ணாமலை ஆதரவாளர்லாம் பாஜகவோட தலைமை ஒன்றும் தப்புலன்னு திருத்திக்கல. பண்டி சஞ்சய் அண்ணன் சீஃப் மினிஸ்டரா வந்திருக்க மெட்டீரியல். அவர் கொஞ்சம் விட்டு தானே சிஎம்மா வந்திருப்பாரு. ஆட்சியே போச்சு. தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஆட்சி அண்ணாமலை இருந்தானா ஒரு புலி வேகத்தில் பாஞ்சு ஜெயிக்க வச்சிருப்பாரு. அது திருப்பி அவரையும் பேக் அடிக்க வச்சு பண்ணீங்க. ஸோ அதே தப்பை மறுபடியும் பண்றாங்க. அதுக்கு உண்டான பலனை அனுபவிப்பாங்கிறது அவரோட ஆதரவாளரோட பேச்சு. இது வந்து கம்பேரிசன் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தா கூட என்ன நடக்க போறதுங்கிறது நம்ம வந்து அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஓகே சார். சமீபத்தில் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தொலைக்காட்சி சேனலுக்கு வந்து துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல அண்ணாமலையை குறிப்பாக வந்து இந்த ஆர்கனைசிங், இந்த பார்ட்டி ஆர்கனைசிங் பண்ற வேலைகளை வந்து ஈடுபடுத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பா டெல்லி பதவியா தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் வச்சு பேசியிருக்காரு. அவர் பேச்சுக்கு ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒரு மரியாதை இருக்கு, ஒரு ஐடியலாக வேற ஆர்எஸ்எஸ் ஆல பார்க்கப்படுகிறார். என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? குருமூர்த்தி வந்து மத்திய தலைமையிட்ட சொல்லிட்டாராம், அண்ணாமலையை நீங்க பயன்படுத்திக்கலாம்னா வேஸ்டா போயிடும். இவ்வளவு தூரம் அவர் வந்து கட்சியை வளர்த்து முன்னுக்கு கொண்டாந்து ஆட்களை திரட்டி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் நீங்க அப்படியே அம்மோன்னு விட்டீங்கன்னா வேஸ்டா போயிடும். டெல்லி சொல்லிட்டேன், இல்ல குருஜி கண்டிப்பா வந்து நாங்க அண்ணாமலை யூஸ் பண்ணிப்போம். பட் அவர் ஒன்றும் இஸ் அன்டிசைடட், என்ன ஒண்ணுங்க அன்டிசைடடா இருக்காரு. அப்ப குருமூர்த்தி சொன்னாலும் அவர் வந்து கட்சி வேலைகளில் ஈடுபடுங்க, ஆட்சியை பத்தி அப்புறம் பார்க்கலாம், கட்சி வேலைகள் ஈடுபடுவீங்க. இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்களாம். தமிழிசை கூட தான் முன்னாள் தலைவர், அவங்க பாட்டு மைக்க பிடிச்சி பேசலையா. எச் ராஜா கூட தான் கட்சியோட பொறுப்பாளர். ஸோ அந்த மாதிரி இவரோட தனி ட்ராக்ல போனா கூட, அண்ணாமலை தனி ட்ராக்ல போய் கேம்பெயின் பண்ணா கூட லாபம் அடைய போறது பாஜக தான். அண்ணாமலைக்கு பெரிய லாபம் கிடையாது, பாஜக தான் லாபம். 4 திக்குலேருந்து 4 பேர் வந்து பாஞ்சு போனாங்கன்னா அது எல்லாமே அண்ணாமலை மாதிரி எச் ராஜாவோ அப்புறம் தமிழிசையோ பொன்னாரோ அவங்க ஊர்ல கேம்பெயின் பண்ணாங்கன்னா அந்தந்த ஊர்ல அந்த பலம் வந்து பாஜக கூடும். ஸோ அண்ணாமலைக்கு வந்து பொறுப்பு கொடுக்கப்படலாம், அகில இந்திய பொறுப்பு. ஏன்னா அவரோட ஸ்டேச்சருக்கு வந்து ஆல் இண்டியா போஸ்ட் தான் தர முடியும். ஆல் இண்டியா போஸ்ட் கொடுத்துட்டு நிர்வாகத்தை கவனிக்கிற மாதிரி கட்சி நிர்வாகம் அகில இந்திய லெவல்ல இருந்து, தமிழ்நாடு லெவல் போட்டீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் கிளாஷ் ஆயிடும். அது பண்ண விட மாட்டாங்க. டெல்லியில ரொம்ப கிளவரா இருப்பாங்க. ஆல் இண்டியா இப்ப எல் முருகன் வராரு, பேசுறாரு, போயிட்டே இருக்க, யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா அவர் மத்திய அமைச்சர். அந்த மாதிரி அவர் டெல்லியில ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு தமிழ்நாடு அடிஷனல் சார்ஜ் அந்த மாதிரி கொடுப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சார், வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல அண்ணாமலை வந்து எம்எல்ஏவா கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குமா? அண்ணாமலைக்கு போட்டி போட மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை போட்டு ஜெயிச்சாருன்னா அதிமுக தயவுல ஜெயிச்சாருப்பா. அதிமுக வந்து அவ்வளவு திட்டினாரு, அதிமுக கூட்டணி வேண்டான்னு அதுல அதிமுக தயவுல ஜெயிச்சாரு என்று கெட்ட பேர் வரும்னு அவருக்கு தெரியும். லாஸ்ட் எலெக்ஷன்ல அரவக்குறிச்சியில போட்டி போட்டாரு. அது லாஸ்ட் எலெக்ஷனுக்கு இப்போ நிறைய வித்தியாசம் இருக்கு. மச் வாட்டர் இஸ் ஃப்ளோன் அண்டர் தி பிரிட்ஜ். இப்போ வந்து நிறைய பழைய
பழைய அதிமுகவும் இல்லை, பழைய அண்ணாமலையும் இல்லை, புதிய பரிமாணங்கள் எடுத்தாங்க 2 பேருமே. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை போட்டி போட மாட்டான்னு நினைக்கிறேன். மேபி அவருக்கு ஏதாவது ராஜ்யசபா எம்பியோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அழகு பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லையா, அப்படி இல்லையா சப்போஸிங் கூட்டணி மந்திரி சபை வந்ததுன்னா அவரை வந்து உடனடியாக அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு அவரை வந்து இம்மீடியட்டாக வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டியூன்சியில் போட்டு எம்எல்ஏ ஆக்கலாம். நடுவில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அமித்ஷா கேட்டாரா, ஃபைண்ட் அவுட் த ஃபார்மாலிட்டிஸ் ஆஃப் டூயிங் எம்எல்சி சட்ட மேல் சபை ஏன் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டதுன்னு ஒரு ஃபைல் கேட்டாராம் அமித்ஷா. அது உடனே இவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சட்ட மேல் சபை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அமித்ஷா சொல்றாரா நம்ம கட்சி திமுகவே சட்ட மேல் சபைக்கு உருவாக்கணும்னு அவங்க லாஸ்ட் தேர்தல் அறிக்கையில சொல்லி பண்ணலையே, பண்ணல. அது வந்து அதிமுகவும் பாஜக பண்றதுக்கான ஒரு, ஏன்னா பாஜகவோட தலைவர் எல்லாம் உள்ள கொண்டாந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு கடைசி எம்ஜிஆர் காலத்துல மாப்போ சிவஞான தலைவராக இருந்தார், மேல் சபை தலைவராக இருந்தார். அப்ப வெண்ணிராட நிர்மலாக்கு கொடுக்கணும்னு பதவி கொடுக்கணும்னு இல்லை, முடியாது, செக் பவுன்ஸ் கேஸ் ப்ராப்ளம் வந்தோடனே எம்ஜிஆர் கோவப்பட்டு மேல் சபையை கலைச்சிட்டார், ஃபுல்லா கலைச்சிட்டார். அப்புறம் மேல் சபையே இல்லை, கலைஞரும் பண்ணல, யாரும் பண்ணல. இப்போ கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் சீட் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டு தவிர மற்ற ஊர்ல எல்லாம் இருக்குங்க. மற்ற ஊர்ல மேல் சபை எல்லா ஊர்லயும் இருக்கு. மேல் சபைங்கிறது ராஜ்யசபாவோட ஈக்குவலண்ட். அது சட்டசபை வந்து லோக்சபா மாதிரி, மேல் சபை வந்து ராஜ்யசபா ஈக்குவலண்ட். அமித்ஷா சொன்னா மேல் சபை லுக்ஸ் அட்ராக்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அது ஆங்கிலத்தில் பேர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லுக்ஸ் அட்ராக்டிவ், ஃபைண்ட் அவுட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாரு. அதையும் எடப்பாடி பேசப்பட்டதான். எடப்பாடி சொன்னாலும் எங்க கட்சிக்காரங்க 10, 20, 40 பேருக்கு எம்எல்சி கொடுத்தா நல்லதுதாங்க, நம்ம திருப்பி கொண்டு வரலாம். அந்த எண்ணத்துல தான் பாஜகவும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. ஸோ மேல் சபை வருதா இல்லையா நம்ம பார்க்கணும். ஓகே சார், அப்படியே பாமக பாலிடிக்ஸ்க்கும் கொஞ்சம் போவோம். 2 பேருக்குள்ளேயும், அதாவது சீனியர் டாக்டர் ஜூனியர் டாக்டர் 2 பேருக்குள்ளேயும் சண்டை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமா மாறிடுச்சு. இதுல கருத்து சொன்ன அந்த கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு வந்து கட்சிக்குள்ள இருந்தே ஒரு போர்க்குறெல்லாம் கிளம்பி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? பாமக பிரச்சனை வந்து ஈஸியா ஷார்ட் அவுட் ஆயிடும்னு பாக்குறீங்களா? அப்பாவும் பையனும், சீனியரும் ஜூனியரும் பக்கத்துல உட்காந்து பேசினாலே முடிஞ்சிடும். பேச முடியாத அளவுக்கு விரிசல் இருக்கா என்ன கட்சிக்குள்ளார? 2 டாக்டரும் சண்டை போடுறதுனால கட்சிக்காரங்களா பேஷண்ட் ஆயிட்டாங்க. இப்போ கட்சிக்காரங்க எல்லாருக்கும் நோய் வந்துடுச்சு, அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது என்ன பிரச்சனைன்னா, டாக்டர் ஐயா பெரிய ஐயா வந்து தேர்தலுக்கு தேர்தல் கட்சியை கொஞ்சம் அவருக்கு வேணுங்கிற கூட்டணி அமைச்சுப்பார். அவரோட பழக்காது. அது என்ன காரணம்னு பார்த்து சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அவருக்கு என்ன கூட்டணி வேணுமோ அந்த அவருக்கு லகுவான கூட்டணி அமைச்சுப்பார். அது வேற ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆனால் அன்புமணி அப்படி இல்லை. அன்புமணி சொல்றாரு, நம்ம பாஜகவோட தான் போனோம், என்டிஏவோட தான் போனோம். ஏன்னா மத்திய மந்திரி சபையில் இடம் வேணும்னா என்டிஏல இருந்தால் தான் முடியும், மற்ற எங்கேயும் இருக்க முடியாது. அவரு கீனா இருக்கார். ஏன்னா அவரும் மோடி சொன்னாரா, நீங்க அடுத்த எலெக்ஷன்ல நீங்க வாங்க, ஜெயிச்சு வாங்க, நீங்க ராஜ்யசபா வந்து உங்க ஏதாவது கொடுத்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பிஎம்கே ஓட் டிரான்ஸ்பர், வன்னிய வாக்குகள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு அன்புமணிக்கு போஸ்ட் கொடுத்து ஒரு மாதிரி. ஏன்னா அடுத்த எலெக்ஷன், இந்த தேர்தல் முடிஞ்சோடனே ஜி.கே. வாசன், அன்புமணி எல்லாரும் கொடுக்கறதா ஒரு பிளான் வச்சிருக்காரு. மினிஸ்ட்ரி இடம் ஜி.கே. வாசனுக்கு 26 கேபினெட்ல டெல்லியில துணை அமைச்சராவோ வாடவர், ஏன்னா ரீஷபிள் நடக்க போகுது. ஓகே, அப்ப சொல்லியிருக்காங்களாம். அதனாலதான் வந்து ரொம்ப வந்து அன்புமணி வந்து கராரா இருக்காரு, நம்ம என்டியோட தான் போகணும்னு. அமித்ஷா கூட போய் எங்க உட்காந்துட போறாரு அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோக அன்னைக்கே வந்து அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டேன்னு சொன்னார். அதுக்கு அன்புமணி என்ன சொன்னாரா, வீட்டுல வேணா எங்க அப்பாவா இருக்கலாம், கட்சியில் நான் தான் தலைவர், நீங்க உடனே இன்னி நாள்ல இருந்து நீங்க தான் தலைவர், இல்ல நான் தலைவர் சொல்ல முடியாது. இது எலெக்ஷன் கமிஷன்ல வந்து அங்கீகரிக்கப்பட்டது. பொதுக்குழு செயற்குழு கூட்டணும். எப்படி எடப்பாடி வந்து பொதுக்குழு செயற்குழு கூப்பிட்டு ஓபிஎஸ் வெளியில அமைச்சாரோ அந்த மாதிரி பண்ணோம். நீங்களா இது கேம் ஆஃப் செஸ் மாதிரி நாள்ல இருந்து நீ ராஜா இல்ல நான் தான் ராஜா அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷன் போச்சுன்னா கதை கந்தலா போயிடும், மாம்பழமே போயிடும், அப்புறம் மாம்பழம் அழுகி போயிடும். அதனால வேண்டாம், நான் பாக்குறேன், ரொம்ப தகராறு பண்ணணும்னு பாக்குறேன். அவரே இறங்கி 2 பேரும் பேசுறதே கிடையாது. முக்கியமான தலைவர்கிட்ட பேசியிருந்தேன், 2 பேரும் பேச்சுவார்த்தையே கிடையாது. என்ன காரணம்னா, சௌமியா அன்புமணி வருது பெரியவருக்கு பிடிக்கல, முகுந்தன் வருது அன்புமணிக்கு பிடிக்கல. சரி, ஒரே குடும்பத்துல 4 பேர் ஒரு கட்சியில் இருந்தாங்கன்னா முக்கியமான பெருந்தலைவர்கள், 4 ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, இதுதான் நடக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா பையன் சண்டை வந்து பிஎம்கேல மட்டும் இல்ல, வைகோ துரை வைகோ கூட வந்திருக்கு மல்லை சத்யா மேட்டர்ல. ஆமா,
பெரிய சண்டை ஆயிடுச்சு. ஆமா. மல்லேசத்தை எடுத்தே ஆகணுங்கிற துறை வைகோ, என்னோட மனசாட்சி எடுக்க முடியாதுங்கிறார் வைகோ. துறை வைகோ வந்து எடுத்து ஆகணுங்கிறார். எதுக்காக சார் மல்லை சத்யாவை தூக்கணும்னு வந்து போர்க்கொடி? ஒண்ணும் இல்ல, அவரோட பாப்புலாரிட்டி கண்டி இவர் பயப்படுறாரு. யாரு? மல்லை சத்யாவுடைய மல்லை popularity-யா? சத்யாவோட பாப்புலாரிட்டியும் அவரோட திறமையும் பார்த்து அச்சப்படுறார் துரை வைகோ. அவர் வந்து எம்பியா இருக்காரு சார் துரை வைகோ. அவர் வந்து இருக்காரு. எம்எல்ஏவா தான் ஆக முடியும். எம்எல்ஏ ஆக முடியும். எம்எல்ஏவா தான் ஆக முடியும். அவர் என்ன பயப்படுறாரா, நாளைக்கு அப்பாவுக்கு பிறகு கட்சியை கைப்பற்றினா என்ன பண்றதுன்னு யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட. ஏன்னா மல்லை சத்யா இஸ் டேலண்டட் பர்சன். அது இல்லாம வைகோவோட நிழல் மாதிரி இருக்கார். நிழல் மாதிரி இருக்கார். அப்படியே ஒரு வைகோவோட அச்சுன்னா வைகோ என்ன நினைக்கிறாருங்கிறத அவர் ஃபேஸபா சொல்லக்கூடியவர். அந்த வைகோவோட க்ளோஸா இருக்கிறது துரை வைகோக்கு பிடிக்கல. நம்ம தான் க்ளோஸ் ஆகணும், இவர் எப்படி நடுவில் உட்காந்துருக்காரு. ஏன்னா வைகோ வந்து எதுவாக இருந்தாலும் மல்லை சத்யா கேட்க பண்ண மாட்டார். மல்லை சத்யா இது ரைட் ஹேண்ட் மேன். அந்த பவர் பாலிடிக்ஸ் வந்து எம்டிஎம்கேலையும் ஓடுது, பிஎம்கேலையும் ஓடுது. ஏதாவது முடிவு வர வாய்ப்பு இருக்கா? பிஎம்கேல செட்டில் ஆயிருமா? பிஎம்கே செட்டில். எம்டிஎம்கே வந்து ஸ்டாலின் சொல்லிட்டாராம், புஷ் போதும் நிறுத்துங்க, சும்மா அது சண்டை போடக்கூடாது, அப்புறம் கூட்டணி கெட்ட பேர் ஆயிடும், எல்லாம் வாய மூடுங்க. ஒரு அதட்டல் போட்டா வாய மூடிக்கிச்சு. அங்க எல்லாம் சரியா சால்வ் ஆயிடுது. இங்க வந்து பாஜக சொல்லிடுச்சான், நம்ம தலையிடக்கூடாது, பாமக உள்கட்சி விவகாரம் நம்ம தலையிடக்கூடாது, நான் அவங்களே சால்வ் பண்ணிப்பேன், அவங்களே தீர்த்துப்பாங்க, நம்ம தலையிடக்கூடாது. அந்த விஷயத்துல பாமக வந்து ரொம்ப வந்து ஒரு ஹாப்பி, சரி பாஜக நம்ம கிட்ட வரல, நமக்கு இன்டர்ஃபியர் ஆகலன்னு. இது எப்படி போகும்னு தெரியல. என் திலக மாமா வந்து ரொம்ப ஒரு அநாகரிகமான வார்த்தையெல்லாம் பேசுவார், பொது செயலாளர். அது வந்து மயில் ராவணன், அது அன்புமணிக்கு பிடிக்கல. ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? வந்து அன்புமணியோட ஆதரவாளர், நல்ல சிறந்த பேச்சாளர். அவங்க போன வாட்டி திண்டுக்கல் தேர்தலில் போட்டி போட்டாங்க, ஐபெரியசாமி போட்டி போட்டாங்க. நல்ல ஒரு பாமகவோட ஒரு முக்கியமான தலைவர்கள் ஒருத்தரா பார்க்கப்படுறாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி பண்ண உடனே இப்ப என்ன போச்சு, இப்ப அதுவே. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது பெரிய லெவல்ல போரா வெடிக்கும்னு தோணல. இப்படி கொஞ்சம் சண்டை கண்ட வந்துடும். ஏன்னா வக்கீல் பாலு எல்லாம் சமாதானப்படுத்தி, ஜி.கே. மணி சமாதானப்படுத்துறாரு, வக்கீல் பாலு சமாதானப்படுத்து. அவங்க எல்லாம் வந்து சைதை துரைசாமி உள்ளே இறங்கிட்டு அவர் பண்றாரு. அவரு என்ன சைதை துரைசாமி சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் டிஎம்கே போனோம்னா எல்லாம் ஒன்னா சேரணுங்க. சைதை துரைசாமி வந்து இப்போ இது ஜாயினிங் ஃபோர்ஸ் ஃபார் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேன்னு சொல்றாங்க. அவர் ஒரு க்ளூ மாதிரி ஒட்ட வைக்கிறாராம். ஏன்னா அவருக்கு ஜூனியர் தாங்க எடப்பாடி, அவருக்கு ஜூனியர் தான், இருக்கிறவங்க எல்லாமே அவருக்கு ஜூனியர் தான். செங்கோட்டையனோட இடத்த இப்ப வந்து சைதை துரைசாமி எடுத்துட்டார். சைதை துரைசாமி தான் வில் பி எல்லாம் இந்த கட்சியோட நடக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ற பொறுப்பு அவர்கிட்ட தான் கொடுக்கப்படும் கேள்விப்பட்டேன். திமுக பாஜகவுக்கு எந்த வகையில பிரஷர் கொடுக்கணும் அந்த வகையில பிரஷர் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கவர்னர் கேஸ் திமுகவுக்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஜனாதிபதிக்கே ஒரு மசோதா கையெழுத்து போடுவதற்கு ஒரு டைம் ஃப்ரேம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. திமுக போட்ட வழக்கு திமுக கொடுத்த அழுத்தம் தான். மாநில சுயாட்சி தீர்மானம் வேற சட்டசபையில போட்டிருக்காங்க. சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஆராய்வதற்காக ஜோசப் குரியன் தலைமையில வந்து ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டாங்க. எப்படி வந்து கலைஞர் வந்து ராஜமன்னார் குழு கமிட்டி போட்டாரோ அதே மாதிரி வந்து ஸ்டாலினும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக மம்தா, வட இந்தியாவில இந்த மம்தா போன்ற தலைவர்களை விட பாஜகவை எதிர்ப்பதுல ஸ்டாலின் ரொம்ப தீவிரமா இருக்காரு போல இருக்கே சார். ஜோசப் குரியன் ஒரு காங்கிரஸ்காரர், எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் காங்கிரஸ்காரர் தூக்கி ஜட்ஜா வந்து சம்பளம் கூட வேணான்ட்டாரு, அவர் தூக்கி போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் என்ன பண்ணீங்க, என்ன நடவடிக்கை எடுத்த முடிஞ்சு? தூங்குது. சென்டர் வந்து ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதன் பேர்ல? மாநில அரசாங்கம் அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ண முடிஞ்சது உங்களால? ஒண்ணும் பண்ண முடியல. அதேதான் இது ஒண்ணும் பண்ண முடியாம போகுது. இது வந்து தேர்தல் நேரத்துல மக்களை திசை திருப்ப மடைமாற்றக்கூடிய ஒரு விஷயங்களா தான் பார்க்கப்படுது. பொன்முடி மேட்டர்ல இருந்து வெளியில வரதுக்கு என்ன வேணா பண்ண தயாரா இருக்காங்க. எப்படி முன்ன வந்து டாஸ்மாக் மேட்டர்ல இருந்து வெளியில வரதுக்கு கொண்டாந்தாங்களோ, இவங்க மடைமாற்றத்துல PhD வாங்கினவங்க, எக்ஸ்பர்ட்ஸ். அவங்கள மாதிரி பீட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. கரெக்டா ஒரு 4 பாயிண்ட் கையில வச்சிருப்பாங்க. அப்படி எடுத்து விட்டாங்கன்னா அப்படியே மடமாத்தி போயிடும். அதே மாதிரி இந்த மேட்டர்ல பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, மத்திய அரசாங்கம் என்ன பயப்படுதுன்னா, தனி நாடு கோரிக்கை தமிழ்நாட்டிலேருந்து 7ஆம் என்ற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் டெல்லிக்கு போயிருக்குன்னு நான் சொன்னேன். அப்ப யாரும் நம்பல. இப்ப இது தனி நாடுன்னு சொல்ல மாட்டேன், ஈக்குவலன்ட் டு தட். நீங்க தனியா ஒரு எல்லாம் மாநில சுயாட்சிங்கிறது தனி நாடுக்கு அடுத்த லெவல்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து மத்திய அரசாங்கம் கொர்ட் அவுட் நல்லா தூங்குது. அப்ப எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியல. இது இதே மற்ற மாநிலங்கள்ல பண்ணியிருந்தாங்கன்னா, கேஜ்ரிவாலோ மம்தா பண்ணியிருந்தாங்கன்னா சும்மா இருப்பாங்களா? இது ஒரு பாஜக காரனே கேட்கிறாரு, மத்திய அரசாங்கம் என்னங்க பண்ணுது?
இந்த மாதிரி ஜனாதிபதி கையே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இட்ஸ் டேக்கன் ஓவர் இட்ஸ் பவர்ஸ். அதோட பவர் வந்து எல்லை மீறி போயிடுச்சு. இப்போ ரொம்ப ஜனாதிபதியே வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு. ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் லைக் கவர்னர் அண்ட் ஜனாதிபதியை சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி ஜட்ஜஸ்க்கு வந்து இம்யூனிட்டி இருக்கோ, எப்படி அந்த ஜட்ஜி வீட்டில் போய் ரைட் பண்ணாம உட்காந்துருக்காங்களோ, ஜட்ஜ் இம்யூனிட்டி, ரிட்டையர்ட் ஜட்ஜி கூட இம்யூனிட்டி இருக்கு. ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கு இம்யூனிட்டி எப்படி நீங்க கொஸ்டின் பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு ரூல், மற்றவங்களுக்கு ஒரு ரூலா? அப்படிதான் கேட்பாங்க. சட்ட வல்லுநரை கேட்கறாங்க. ஒரு முக்கியமான லாயர் சொன்னார், இது கேலி கூத்துங்கன்னார். ஜனாதிபதியை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் இருக்கு. ஆனா இத்தனையும் பொறுத்து போற பாஜக என்ன காரணம்னு தெரியல. வியாபாரம் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அப்படின்னு பேசப்படுது. இது வந்து பாஜக இப்போ வீழ்ச்சி எழுதலைன்னா இல் பி டூ லேட். நாளைக்கு தேர்தலில் வந்து பயங்கரமான அடி வாங்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு புரியும். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி. நன்றி.